Hi friends, in this video number 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து உங்களுக்கு crepe silk saree தான். அதுல வந்து first பார்க்கிறது வந்து மைசூர் crepe, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் varieties வந்து இன்னும் 2 type of crepeம் போஸ்ட் பண்ணிருக்கோம். டோட்டலா ஒரு 3 type of crepe material வந்து இன்னைக்கு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So என்னன்னு பாத்தீங்க அப்படினா மைசூர் crepe அப்படினு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீடியோல. அதுல இருந்து till எதுவரையும் பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் மெட்டீரியல் போஸ்ட் பண்ற நெக்ஸ்ட் ஒரு கிரேப் போஸ்ட் பண்ணிருக்கிற வரையும் மைசூர் கிரேப் தான். ஒரு சாரிக்கு மட்டும் தான் வந்து சப்டைட்டில் போட்டிருக்க மீன் சாரியோட மெட்டீரியல் நேம் போட்டிருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்க அப்படினா எல்லா சாரியுமே டேக் பண்ணி போடும்போது சாரியோட வியூ வந்து சில நேரத்துக்கு வந்து அந்த சாரி மேல வந்து உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்கு. அப்ப சாரியோட வியூ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. சோ அதனால மைசூர் கிரேப் அப்படின்னு போட்டிருக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லாவே மைசூர் கிரேப். நெக்ஸ்ட் வர சாரி வந்து பாத்தீங்கன்னா சாட்டின் கிரேப் மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்க வரையுமே வந்து அந்த சாட்டின் கிரேப்பா தான் வரும். சோ அதுக்கு அடுத்து வந்து சிஃபான் கிரேப் மென்ஷன் பண்ணி அந்த சாரீஸ் ஆரம்பிச்சிருப்பேன். சோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து நான் ஃபுல்லாவே மைசூர் கிரேப் நிறைய இருக்கு சாரி. சோ மைசூர் கிரேப் அப்படியே ஃபுல்லாவுமே நான் மைசூர் கிரேப் அப்படின்னு எல்லா சாரிக்கும் நான் இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சில சாரீஸ்க்கு மேல வந்து அந்த லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு வியூ வந்து அது அளவுக்கு தெரியல. நான் டைட்டிலையும் கொடுத்துடுறேன் ஒவ்வொரு சாரிக்கு என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னுட்டு. ஸோ வந்து ஓரலாவும் சொல்லிடுறேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சில பேர் வந்து அதர் லாங்குவேஜஸ்க்குலாம் புரியல, ஓரலா தமிழ்ல பேசுறது அப்படி அந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எந்தெந்த சாரி ஆரம்பிக்குதோ ஆரம்பத்துல போட்டிருக்கோம். அந்த ஆரம்பத்துல இருந்து நெக்ஸ்ட் டைட்டில் வர வரையும் அதே மெட்டீரியல் தான், இடையில எந்த மெட்டீரியலுமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் இப்போ மைசூர் கிரேப் அப்படின்னா இதுக்கு அடுத்து சாட்டின் கிரேப் ஸ்டார்ட் பண்ணும் போதே சாட்டின் கிரேப்னு போட்டிருப்பேன். அதுல இருந்து அதுக்கு அடுத்த மெட்டீரியல் வந்து சிஃபான் கிரேப், அது அந்த டைட்டில் வந்து சிஃபான் கிரேப்னு ஆரம்பிச்சிருப்பேன். அது வரையுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாட்டின் கிரேப்ல வரும். சிஃபான் கிரேப்னு ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த நம்பர் 2ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் ஃபுல்லாமே சிஃபான் கிரேப் தான். சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் பொறுத்த வரையுமே இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கும். நல்ல சூப்பரா இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த சாரி எல்லாம் பார்க்க அவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் யூனிக்கா இருக்கும். வியோ பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்கும். அந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க, இவ்வளவு சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேற மெட்டீரியல்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். மைசூர் கிரேப்ல ஒரு சில கலர் காம்பினேஷன் வந்து ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த கலர் காம்பினேஷன் கிடைக்கும் போது அந்த டிசைன்ல ஒரு சில டிசைன்ல தான் அதுவுமே கிடைக்காது. அப்போதைக்கு பிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாட்டின் கிரேப்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்ன் ஃபுல்லாவுமே சாரி ஃபுல்லாவுமே செல்ஃப் பேட்டர்ன்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே டிசைன்ல. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல வர மாதிரி சாட்டின் கிரேப்ல வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சாட்டின் கிரேப்ல அந்த சாரீஸ். பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல வர மாதிரி. சோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சிஃபான் கிரேப் வந்து பிரைஸ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி 1550 per ஷிப்பிங் போஸ்ட் பண்ணிருக்கோம். அது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஃபான் கிரேப்ல இருக்கிறது வந்து புட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் கிடையாது, அது வந்து எம்ப்ராய்டரி புட்டாஸ். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவி பிரைஸா ஹை பிரைஸா இருக்க மாதிரி தெரியுது. பட் ஒர்த் அந்த சாரி வந்து அந்த பிரைஸ்க்கு வந்து ஒர்த்தான இருக்க மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் வைஸும் சரி, அந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறதுனால நல்லா ரிச்சாவும் இருக்கும். சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல பாத்துட்டு இருக்க சாரி மைசூர் கிரேப், சாட்டின் கிரேப் அண்ட் தென் சிஃபான் கிரேப். இந்த 3 டைப் ஆஃப் கிரேப் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 2ல என்ன சாரி போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க. சாரி இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோல வந்து டர்க்கி கிரேப்பும் போஸ்ட் பண்ணிருக்கோம். 4 டைப் ஆஃப் கிரேப், மைசூர் கிரேப், டர்க்கி கிரேப், சாட்டின் கிரேப் அண்ட் தென் உங்களுக்கு வந்து சிஃபான் கிரேப். இந்த 4 டைப் ஆஃப் கிரேப் தான் இன்னைக்கு வந்து வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். டர்க்கி கிரேப் நானே இந்த ஒரே ஒரு சாரி மட்டும் தான், ஒரு கேட்லாக மட்டும் தான் வந்திருக்கு, வாலி பிரிண்ட் போட்ட மாதிரி. சோ ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த சாரி வியர் பண்றதுக்கும். சோ இன்னைக்கு வீடியோல அடுத்த கலெக்ஷன் என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு வீடியோல நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இதுல நான் தனித்தனியா மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பேஸ் மெட்டீரியல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு டச் ஃபீல் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் ஃபீல் இருக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாகவே நம்ம மைசூர் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது மைசூர் சிஃபான், இதுக்கு அடுத்து பார்க்குற செக்குடு பேட்டர்ன் கூட மைசூர் ஜார்ஜெட் இது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெட்டீரியல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஃபீல் பண்ணும்போது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டும் பார்க்கும் போது ஒரே மாதிரியே தான் இருக்கும். சிஃபானுக்கும் ஜார்ஜெட்டுக்கும் மைல்டு மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா சிஃபான் வந்து நல்லாவே ஒரு ஸ்மூத் ஃபீல் இருக்கும். ஜார்ஜெட் வந்து லைட் வெயிட்டா தான் இருக்கும். அதுமே வந்து நீங்க வியர் பண்ணானா ஸ்மூத்தா தான் இருக்கும். ஆனா டச் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டா அந்த கொரப்பு தெரியும். இதுதான் சிஃபானுக்கும் ஜார்ஜெட்டுக்கும் உள்ள மைல்டான வேரியேஷன்ஸ். மிச்சப்படி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்குமே நம்ம வந்து ஒரு டெய்லி வியர் சாரி எடுக்கிறோம், அது வந்து சிஃபானா ஜார்ஜெட்டானே நமக்கு தெரியாது. ஏன்னா டெய்லி வியர் சாரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் போத் மெட்டீரியல்லுமே இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம நோட்டிஃபை பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்ட்டி வேர் மாதிரி கொஞ்சம் ரிச்சா நம்ம வந்து எடுக்கும் போதுதான் உங்களுக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டும் வந்து தனித்தனி செக்ஷன்லயே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஷாப்கே போறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு தனித்தனி செக்ஷன்ஸ்ல இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் மெட்டீரியல் வந்து ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டெய்லி வியர்ல வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நம்மளுமே வீடியோல வந்து நம்ம வந்து லாஸ்டா நம்ம இந்த மைசூர் கிரேப்க்கு அப்படி சப்டைட்டில் கொடுத்து போட்ட மாதிரி இதுக்கும் போடலாம் அப்படின்னா இதுல நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் வருது. அதான் சொல்ற மாதிரி மைசூர் சிஃபான் வரும், மைசூர் ஜார்ஜெட் வரும், பனாரசி ஜார்ஜெட் வரும், ஸோ விஸ்கோஸ் சிஃபான் வரும், விஸ்கோஸ் ஜார்ஜெட் வரும். இந்த மாதிரி நிறைய 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 வெரைட்டிஸ் இருக்கு. பேஸ் ஒன்னாவே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதுவும் இல்லாம நம்மளோட வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி சாரியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் எது மைசூர் சிஃபான், எது வந்து ஒரு கோடிங் சிஃபான், எது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பனாரசி ஜார்ஜெட். இது வந்து கரெக்டா நம்ம வீடியோல வந்து டெய்லியுமே போடுறதுனால டெய்லி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் போடுறதுனால அந்த யூனிக்னஸ் வந்து கரெக்டாவே தெரியும். இதுதான் இந்த சாரி மெட்டீரியல் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் நம்மளோட சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன்ல இருக்கிற சாரீஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரி தான். இன்னைக்கு வீடியோல நம்ம 3ல ஒரு கலெக்ஷன் போஸ்ட் பண்ணிருக்கோம். அது வந்து எப்பவும் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் கலெக்ஷனா தான் இருக்கு. இப்போ மிக்சட் கலெக்ஷன் நம்பர் 4ல வரும். இன்னைக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1ல குபேரப்பட்டோட கலெக்ஷன் எதுவுமே நியூவாவோ ரீஸ்டாக்கோ வரல, ஆல்ரெடி இருக்கிற கலெக்ஷன் தான் அவைலபிள்ல இருக்கு. ஸோ குபேரப்பட்டு வேணுங்கிறவங்க பாஸ்ட் 10 to 15 வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அவைலபிள்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 4ல வந்து மிக்சட் கலெக்ஷன் தான். நேம் டைட்டில் கொடுத்து தான் கொடுத்திருக்கேன். மல்பரி சில்க் போட்டிருக்கோம். அடுத்து பனாரசி வார்ம் சில்க் தான் நிறைய இருக்க போது. துஷர் சில்க்குமே நிறைய இருக்கும். அடுத்து வந்து லினன் காட்டனுமே நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மல்பரி சில்க் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியான கலெக்ஷனா இருக்க போகுது. மிச்சப்படி பாத்தீங்க அப்படின்னா பனாரசி வார்ம் சில்க்குமே நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லினன் காட்டனுமே நிறைய இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரீஸ்மே நிறையவே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்ல வாய்ஸ் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸியா சவுண்டா கூட இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா என்னோட சன் வந்து ரொம்ப ஒரு வாலு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நாய்ஸி சவுண்ட் ஒண்ணு அவன் சன் வந்து சவுண்ட் போடுற சவுண்ட் கேட்கலாம், இல்ல வந்து அவனோட விளையாடும் போது அந்த சவுண்ட் கேட்கும். இதுதான் வந்து உங்களுக்கு சில டைம் வந்து கொஞ்சம் அதுவுமே ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்காக முன்னாடி வீடியோஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சத்தம் போடுறதா வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து அவங்களையும் நம்ம விட்டுட்டு நம்ம நகர்ந்து வந்து அப்படி பண்ண முடியாது, ரொம்ப குட்டி பேபிஸ்லாம் இருக்க டைம்ல. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையோட நான் லவுடா தான் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதுவும் இல்லாம டைட்டிலும் கொடுத்தாச்சு, அதுவும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிடுவோம். சோ அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, ஸ்கிரீன்ல கொடுக்கிற சப்டைட்டில் கம்ஃபர்டபுளா இருந்தா அதுவே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்
பாக்ஸ்லயுமே செப்பரேட்டா கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் கம்ஃபர்டபுள் கிடையாது, நீங்க கொடுக்குற வாய்ஸ்ல நான் வந்து அந்த ஆடியோ ஹியர் பண்ணிடுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கனாலும் அதுமே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.